அடுத்ததாக எண் 13 9ஆம் வகுப்பு A3 பிரிவை சார்ந்த எம் சுந்தரராஜன் தன் செம்மொழியால் பேச வந்திருக்கிறார். ஆதியிலே தோன்றிய மொழி ஈடில்லா தொன்மை மொழி, அவ்வை வளர்த்த மொழி, என் உயிருடன் கலந்த என் தாய்மொழியாம் செந்தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம் மற்றும் அவையோர் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக வளர்ச்சியில் இணையத்தின் பங்கு. சமூகம் என்பது தனி மனிதர்களால் ஆனது என பொதுவாக கூறிவிட முடியும். தனி மனிதர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு இருபிரிய பிரச்சனைகளை கையாளுவதே சமூகம் என்ற ஒரு கருத்தும் உண்டு. சூழலின் பொருட்டும் வாழ்வியல் முறைகளின் சமீபத்திய மாற்றத்தின் பொருட்டும் தற்போதைய சமூகம் இணையத்தினை அதிக அளவில் பயன்பட்டு வருகிறது. கல்வி தேடலுக்கு, அறிவு தேடலுக்கு, வணிக வர்த்திற்கு, நண்பர்களோடு குழாமேடு பேச, சமூக வலைதளத்தில் பொழுதுபோக்க, இன்னும் எத்தனையோ வடிவங்களில் இன்றைய சூழலில் இணையம் பயன்பட்டு வருகிறது. அறிவியல் முன்னேற்றங்கள் ஆக்கத்திற்கும் அழிக்குமாய் பயன்படுத்துவதை போல அறிவியல் வளர்ச்சியின் ஓர் அங்கமான இணையத்தின் வளர்ச்சியும் நாம் பார்க்க வேண்டும். இணையம் என்றால் இணைப்பது என்று பொருள் கொண்டது. இன்றைய சமூகத்தினை அதன் மாந்தர்களை எப்படியேனும் இணைப்பதை கடமையாக கொண்டுள்ளது இணையம். உரையாடும் களம், தனிமனித உரையாடல் கிட்டத்தட்ட மறைந்து வரும் சமூகத்தில் முக்கியமாக இளைஞர்களுக்கு அதற்கான வடிகாலாய் இணையம் மாறியிருக்கிறது. உலகளவில் சமூக வலைதளங்களில் முதன்மையாக கருதப்படும் முகநூலை அதிகம் பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியாவும் முன்னேறியுள்ளது. அதே நேரம் 8 முதல் 12 வயதான 89% குழந்தைகள் தங்களின் பெற்றோர் அனுமதியுடன் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை அணுகுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அலுவலகம், வீட்டில் இருந்தபடியே இணையம் வழியாக அலுவலக பணிகளை செய்து முடிப்போரின் எண்ணிக்கையும் நாள்தோறும் சத்தம் இல்லாமல் அதிகரித்து வருகிறது. பிரபலமான பெரும் நிறுவனம் இதனை தங்கள் ஊழியருக்கு பரிந்துரைக்கின்றன. தேடல் எதுவானாலும் தேடுபொறியில் தேடினால் கிடைக்கும் என்கிற அளவு நம்பிக்கையை மக்களிடையே பல்வேறு துறை சான்றிதழ்களையே ஏற்படுத்தி உள்ளது. மறந்து போன ஏதோ ஒரு கவிதையை ஒரு வரியின் வாக்கியத்தை உள்ளிட்டால் மொத்த கவிதை தொகுப்பையும் கண்முன்னே நிறுத்துகின்ற இணைய தேடுபொறிகள். அவ்வகையில் இணைய தமிழ் முன்னப்போதும் அடையாத அலட்சியை கடந்த சில ஆண்டுகளில் பெற்றுள்ளது. வணிகம், வணிக ரீதியாகவும் இணையத்தினை பயன்படுத்தி லாபம் ஈட்ட முடியும். மின்வணிகம், வணிக தாக்கம் தற்போது சாதாரண மக்களையும் எட்டியுள்ளதால் மின் வணிகம் நல்ல வரவேற்பையும் வளர்ச்சியும் பெற்றுள்ளது. பிரபலமான அமெரிக்க விண்வணிக நிறுவனமான அமேசான் மூலம் பொருட்களை அனுப்பி வைக்கும் முறையை பரிசீலித்து வருவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கலைக்களஞ்சியங்கள், இணையவெளியின் கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவின் தமிழ் பக்கத்திற்கு பல்வேறு துறை சார்ந்தவர்களின் நெடும் பங்களிப்பு மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட 10 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 2ஆம் இடத்தில் உள்ளது. தமிழ் விக்கிபீடியாவில் 1000க்கும் மேற்பட்ட பங்களிப்பாளர்கள் 57,000க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளனர். உலகளவில் 287 மொழிகளில் 60வது இடத்தில் தமிழ் விக்கிபீடியா உள்ளது. சமூக மாற்றங்கள் சமீப ஆண்டுகளில் கீச்சகம், முகநூல் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் நடைபெற்ற விரிவான தகவல் மாற்றங்கள் காரணமாய் துனிஸ், எகிப்து போன்ற சில நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. இறுதியாக இணையம் என்பதை நல்ல முறையில் அடங்கினால் அது நன்மையே பயக்கிறது. அதை ஆயத்தமாக கருதினால் ஆய்வையே தந்துவிடும். சமூகத்தின் பார்வையில் இணையம் என்பது இருமுறையும் கூறியாக கத்தியவே கருதப்படுகிறது. அப்படியே வைத்து கொண்டாலும் இணையத்தினை நல்ல முறையில் அணுகுவதற்கு யாதொரு அழிவும் இல்லை. இதே எண்ணத்தை இணையவெளியில் உழும் அனைவரும் மற்றும் அன்றாடம் இணையத்தினை பயன்படுத்தும் அனைவரும் மறந்து நிறுத்தினால் யாவும் நலமே. இந்த அறிவாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி. கல்வி தேடலுக்கும் அறிவு தேடலுக்கும் இணையம் பயன்படுகிறது. இனிவரும் காலத்தில் இணையத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவோம் என்று கூறி பேசி சென்ற சுந்தரராஜனுக்கு நன்றி.